இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் இத்தனை நாட்களாக கதறி ஜெபித்தும் என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, என் கண்ணீரையும் வேதனையையும் கேட்க யாருமே இல்லையே என்று சோர்வோடு அமர்ந்திருக்கிறீர்களா? இதோ உங்கள் கூக்குரலை கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து உங்களை திடப்படுத்த போகிற ஒரு உன்னத சத்தியத்தை இன்று தியானிக்க போகிறோம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 77:1. வேதாகமத்தில் இந்த 77ஆம் சங்கீதத்தை எழுதியவர் தேவனுடைய மனுஷனாகிய ஆசாப். ஆசாப் தன் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவுக்கு பெரிய நெருக்கடியையும் மன போராட்டத்தையும் சந்தித்த காலத்தில் அருளப்பட்ட வசனம் இது. ராவில் தூக்கமில்லாமல் தன் கை சோர்ந்து போகும் அளவுக்கு தேவ சமூகத்தில் கதறினார். ஆண்டவர் என்றென்றைக்கும் தள்ளிவிடுவாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் ஒளிந்து போயிற்றோ என்று அவர் உள்ளம் கலங்கிய தருணத்திலும் தன் ஜெபத்தை நிறுத்தவில்லை. தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி இடைவிடாமல் கெஞ்சினார். முடிவில் தேவன் தன் கூக்குரலை கேட்டு செவி கொடுத்தார் என்ற மாபெரும் சத்தியத்தை அனுபவித்து அறிந்து ஆசாப் தன் விசுவாசத்தில் மீண்டும் பலப்பட்டு தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, இன்று இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட தைரியத்தையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நோய் நொடிகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் சுமைகள் அல்லது மன அழுத்தங்களினால் யாரிடம் போய் சொல்வேன் என்று கதறிக்கொண்டிருக்கலாம். மனிதர்களிடம் உங்கள் வேதனையை சொன்னால் அவர்கள் ஏளனம் செய்யலாம். ஆனால் நம் பரலோக பிதா அப்படியல்ல. வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் தேவ சமூகத்தில் ஊற்றுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பும் ஒவ்வொரு கூக்குரலும் பரலோகத்தில் எட்டுகிறது. சூழ்நிலைகள் தாமதமாவது போல தோன்றினாலும் இயேசு தகுந்த காலத்தில் உங்கள் கூக்குரலுக்கு செவி கொடுத்து உங்களுடைய கலக்கங்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதற்கான சாட்சியை கேளுங்கள். வேலூரை சேர்ந்த ஜோசப் அவர்கள் தன் மகனின் கடுமையான சுவாச கோளாறு மற்றும் நுரையீரல் பாதிப்பினால் பெரும் மனவேதனையில் இருந்தார். மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் ராவெல்லாம் தூக்கமின்றி தன் மகனின் படுக்கை அருகே அமர்ந்து கண்ணீர் வடித்தார். மனிதர்களின் உதவிகள் எதுவும் கை கொடுக்கவில்லை. ஆனால் சகோதரர் ஜோசப் விசுவாசத்தை விடவில்லை. நடுநிசையில் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை, என் சத்தத்தை உம்மை நோக்கி உயர்த்துகிறேன், எனக்கு செவி கொடும் என்ற இந்த சங்கீதம் 77:1 வசனத்தை பிடித்துக் கொண்டு கதறி ஜெபித்தார். தன் முழு ஆத்மாவையும் தேவ சமூகத்தில் ஊற்றி மன்றாடினார். என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய கிருபை அந்த அறையை நிரப்பியது. அடுத்த நாள் காலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்தபோது அந்த சிறுவனின் நுரையீரலில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் முழுமையாக மறைந்தன. மருத்துவர்களே ஆச்சரியப்படும்படியாக இயேசு அந்த சிறுவனுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். சகோதரர் ஜோசப்பின் கண்ணீரின் கூக்குரலை கேட்டு இயேசு அவருக்கு செவி கொடுத்து அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, சகோதரர் ஜோசப்பின் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு இன்றைக்கு நீங்கள் உயர்த்தும் சத்தத்தையும் கேட்டு உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுத்து அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, இதோ என் ஜெபத்தை கேட்க ஆள் இல்லையே, என் வேதனையை மாறுவதில்லையே என்று கதறலோடும் பாரத்தோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் கேட்ட சாட்சியை போல உம்முடைய பிள்ளைகளின் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுப்பீராக. இவர்களுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் தந்து இவர்களுடைய பிரச்சனைகளையும் நோய்களையும் இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்துங்கப்பா. ஸ்கூல், காலேஜ் செல்லக்கூடிய பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் எல்லா காரியங்களிலும் அவர்களை சாட்சிகளாய் நிறுத்துவீராக. முற்றிலுமாய் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பேராய் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.